மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் பாலியல் தொடர்பை வைத்திருக்கின்ற போது அந்த நிலையிலே அவர்கள் இருவரும் இந்த ஜெனிட்டோ ஓரல் செக்ஸ் GOS என்று சொல்லப்படுகின்ற வாய்வழி புணர்ச்சியை செய்கின்ற போது இந்த விந்தை விழுங்கலாமா இல்லையா என்று, அதாவது சுக்கிலப்பாயம் அல்லது சீமனை விழுங்கலாமா இல்லையா என்பதை பற்றி பல தவறான பிரச்சனைகள் இருக்கின்றது. சில பெண்கள் கூட, உண்மையாக என்னுடன் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் கூட மிகவும் தயங்கி இந்த பிரச்சனையை கேட்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை நான் இன்று சொல்ல இருக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு நான் முதலும் பல தடவைகளில் சொல்லி இருக்கின்றேன், ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்வழி புணர்ச்சி செய்வது என்பது மிகுந்த ஒரு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருவருமே பரஸ்பர புரிந்துணர்வுடன் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஆளுடைய வற்புறுத்தலின்படி நீங்கள் இதை செய்ய முடியாது. அதாவது பெண்ணினுடைய யோனி பகுதியை ஆண் தன்னுடைய வாய்வழியின் ஊடாக தூண்டுகின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு மிகவும் தாங்க முடியாத, மறக்க முடியாத மிக உயர்ந்த ஒரு உச்சக்கட்டம் ஆர்காசம் ஏற்படுகிறது. இது பல பெண்களால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் இதுதான் உண்மையான நிகழ்ச்சி. எனவே கட்டாயமாக திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம், முடிக்காதவர்களாக இருக்கலாம், நீங்கள் பாலியல் உறவு பந்தத்தில் ஈடுபடுகின்ற போது இந்த வாய்வழி புணர்ச்சி அல்லது ஓரல் செக்ஸை கட்டாயமாக நீங்கள் செய்து கொள்வது மிகவும் முக்கியமான முதலாவது. இரண்டாவதாக பெண்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்களினுடைய ஆண்குறியை வாய்வழி மூலமாக புணர்வது என்பது, சுவைப்பது என்பது ஆண்களுக்கு கூட மிகுந்த தாங்க முடியாத ஒரு இன்பத்தை ஏற்படுத்தும். எனவே இதுதான் நான் சொல்லுவேன், அதாவது உங்களுடைய கணவரை அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. பல பேருக்கு நான் என்னை சந்திப்பதற்கு நான் சொல்லி இருக்கேன். இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும், இன்று மிக முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் செக்ஸும் இருக்கின்றது. எனவே ஒரு ஆண் தங்களுடைய வேலை தளத்திலே பல பெண்களையும் அந்த தன்னுடன் வேலை செய்கின்ற பல பெண் ஊழியர்களையும் ஆண் சந்திப்பார். எனவே அவருக்கு வீட்டிலே ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காவிட்டால் அவர் வெளியிலே போய் ஹோட்டல் சாப்பாடுத்தான் அவர் விரும்புவார். என்றபடியினாலே முக்கியமாக இந்த ஆண்களுக்கு இந்த வாய்வழி புணர்ச்சி என்பது மிகுந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த வாய்வழி புணர்ச்சி செய்கின்ற போது ஆண்குறியின் ஊடாக சிறுநீர் கூட கழிக்கப்படுகிறது, யூரின் வருகிறது. இது அதனுடைய அதை நாங்கள் சுவைக்கின்ற போது அந்த இடத்திலே சுத்தம் அல்லது சிறுநீர் வாய்க்குள்ளே வரும் என்ற பல பிரச்சனை பல பெண்களுக்கு இருக்கின்றது. அப்படி அல்ல. எனவே இந்த அதாவது விந்துவை அந்த வாய்வழி புணர்ச்சி செய்கின்ற போது ஒரு ஆணினுடைய ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அது ஒன் வே டிராபிக்காகத்தான் மாறிவிடும். ஒரு வழி பாதை. அதாவது அது என்ன ஒரு வழி பாதை என்றால் அதனூடாக ஒருபோதுமே சிறுநீர் கழிக்க முடியாது. அந்த சிறுநீர் வருகின்ற அந்த துவாரங்கள் எல்லாம் சுருங்கி சிறுநீர் போக முடியாது. சில பேர் பார்க்கிறார்கள் இந்த போர்ன் ஃபிலிம்ஸ்ல, செக்ஸ் ஃபிலிம்ஸ்ல ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடும் சிறுநீர் கழிப்பது. இது என்னாலே ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு எடிட் பண்ணின ஒரு ஃபில்மாகத்தான் இது இருக்க முடியும். எனவேதான் பெண்கள் ஒரு பயனும் இல்லாமல் ஆண்களினுடைய இந்த ஆண்குறியை வாய்வழி புணர்ச்சியின் ஊடாக தூண்டுவது ஆண்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் மிக உன்னதமான உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது.
இந்த நேரத்திலே வருகின்ற இந்த விந்துவை அல்லது சுக்கில பாயத்தை சீமனை விழுங்குவது என்பது ஒவ்வொருடைய பெண்ணையும் பொறுத்திருக்கிறது, அவருடைய விருப்பத்தை பொறுத்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இந்த ஓரல் செக்ஸ், ஜெனிட்டோ ஓரல் GOS என்று சொல்லுவோம், இதை கட்டாயமாக நீங்கள் பழகிக்கொள்வது மிக மிக முக்கியம். எனவே பல பேர் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு தூண்டினாலும் செக்ஸ் ஆர்வம் வருவதில்லை, எனவே நான் இதை வாய்வழி புணர்ச்சியை சொல்லுகின்ற போது அது செய்யவில்லை என்று சொல்லுவாங்க. எனவே இது பிழை. எனவே பெண்ணை தூண்ட வேண்டியது ஒவ்வொரு ஆணினுடைய முக்கியமான கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த பகுதிக்குரிய அந்த செக்ஷுவல் ஹாப்பினஸை, அந்த பாலியல் இன்பத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க பழக வேண்டும். எனவே இந்த சீமனை நீங்கள் விளங்குகின்ற போது ஒரு பெண்ணினுடைய கம்ஃபர்டபிள் அண்ட் கன்சென்ட், அவர் எப்போதுமே அதை பற்றி ஒரு கருத்துடன் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அவருடைய விருப்பத்தையும் அவர் கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொருவரை பொறுத்து இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவேன், எவ்வாறு ஒரு அழகிய பாலியல் வாழ்க்கையை, ஒரு ஹாப்பி செக்ஷுவல் அண்ட் ஹெல்த்தி லைஃபை எவ்வாறு கொண்டு போவது என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எனவே உங்களுக்கு தெரியும், மற்ற நாடுகளிலே இது ஒரு பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் த செக்ஷுவல் லைஃப், இந்த ஓரல் செக்ஸ் அல்லது வாய்வழி புணர்ச்சி என்பது. எனவே அதையும் நாங்கள் எங்களுடைய பெண்கள் இதை கட்டாயமாக பழகிக்கொள்ள வேண்டும். என்ன இதுல பிரச்சனை என்றால், முக்கியமாக இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், பர்சனல் சாய்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு அழகிய பாலியல் உறவுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த சீமனை, இந்த சுக்கில பாயத்தை, விந்தை விழுங்குகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும். பாலியல் நோய்கள், HIV, கொனோரியா, கிளமீடியா, ஹெர்பிஸ், 4 நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதை பற்றி நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே இந்த பாலியல் தொழிலாளிகளிடம் போபவர்கள், அதாவது கேஷுவல் செக்ஷுவல் ஒர்க்கர்ஸிடம் போபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 4 முக்கியமான HIV AIDS பரவலாம், 2வதாக கிளமீடியா பரவலாம், 3வதாக கொனோரியா எனப்படுகிற நோய் பரவலாம், 4வதாக ஹெர்பிஸ் எனப்படுகிற நோய் பரவலாம். இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வெளியிலே ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்திலே வாயிலே ஏதாவது புண் அல்லது வாயிலே ஏதாவது கிருமி தொற்று அந்த நபருக்கு இறுக்கமாக இருந்தால், அந்த ஆணினுடைய ஆண்குறியை சுவைக்கின்ற போது அந்த ஆணினுடைய ஆண்குறியின் ஊடாக இந்த பலதரப்பட்ட நோய்கள் போகலாம். இந்த வாயிலே புண்ணுகள் இருந்தால் இந்த நோய் பரவுகின்ற அளவு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் முற்றிலுமே கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்றாக இது இருக்கின்றது. எனவேதான் இந்த ஓரல் செக்ஸ் என்பது ஒரு மிக உன்னதமான ஒன்று, அனைவருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவரையுமே என்னவாக இருக்க வேண்டும், எவ்விதமான பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இல்லாதவர்களாக பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இது ஒரு பெரிய பாலியல் நோய்களை எங்களுக்கு ஏற்படுத்தும். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், சில பேர் சொல்லுவார்கள், இந்த விந்தை விழுங்குகின்ற போது பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறதுன்னு சொல்லி. அந்த நன்மைகள் என்பதை விட இருவருக்கும் இடையில இருக்கின்றது இன்டிமசி, இமோஷனல் கனெக்ஷன் என்று சொல்லுவோம், அதுதான் அதிகரிக்கிறது. இருவருக்கும் இடையில இருக்கின்ற நெருக்கம் அதிகரிக்கிறது. அதாவது இமோஷனல் இன்டிமசி அல்லது இமோஷனல் கனெக்ஷன் அதிகரிக்கிறது. இருவருக்கும் இடையிலே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகிறது. எனவேதான் நான் நிச்சயமாக இந்த வாய்வழி புணர்ச்சியை நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் சிபார்சு செய்வேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏனென்றால் இதன் மூலமாக enhance intimacy or emotional connection என்று சொல்லுவோம். இருவருக்கும் இடையே நெருக்கம், இருவருக்கும் இடையே தொடர்புகள் இதன் மூலமாக அதிகரித்து செல்லும். எனவேதான் இதை பற்றி ஒருவிதமான பயமும் இல்லாமல் நீங்கள் இந்த வாய்வழி புணர்ச்சியை செய்ய முடியும். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.